நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மோகன் நடித்திருக்கிற ஹரா. அதாவது மோகன் கன்னட சினிமாவில் இருந்து தமிழுக்கு வந்தவர். பாலு மகேந்திரா தான் அவரை தமிழுக்கு கொண்டு வந்தார். கோகிலா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்படியே தமிழுக்கு கொண்டு வந்தார். நிறைய படங்களில் மோகன் நடித்தார். அந்த காலத்தில் மோகன்னாலே வெள்ளி விழா நடிகர், சில்வர் ஸ்டார் அவர் பேர். காரணம் என்னென்னா, அவர் நடித்த படங்கள் எல்லாமே வெள்ளி விழா கொண்டாடிச்சு, ஒரு சில படங்கள் தவிர. ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் இளையராஜா ஃபீக்கில் இருந்த நேரம். அவர் யாருக்கு பாட்டு போட்டாலும் படம் ஓடும். ராமராஜனுக்கு பாட்டு போடுவார், அந்த படமும் ஓடும். மோகனுக்கு பாட்டு போடுவார், அந்த படமும் ஓடும். இதனால என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் அவர் பாடகராகவே நிறைய படங்களை நடிக்க ஆரம்பித்து மைக்கை பிடிச்சி பாடி அந்த போஸ்டரை ஒட்டி, அதனால் மைக் மோகனே காலப்போக்கில் அவருக்கு பட்ட பேரே வந்துச்சு. அப்படிப்பட்ட மோகன் கொஞ்ச காலமாக நடிக்கலை. ஏன்னு கேட்டால் புதியவர்களுடைய வருகைக்கு பிறகு அவருக்கான வாய்ப்புகளும் மார்க்கெட்டும் குறைஞ்சி போச்சு. அவர் ஒரு பாலிசி வச்சுருக்காரு, நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கிறது, இல்லைன்னா நடிக்கிறது இல்லைன்னு ஒரு பாலிசி வச்சுருக்காரு. அதனால அவர் நடிக்கிறதுலேருந்து விலகி இருந்தார். அப்புறம் இந்த சர்வதேச திரைப்பட விழா அது இதுன்னு அதிலெல்லாம் அப்பப்போ அட்டன் பண்ணிவிட்டு அங்கங்கே தலையை காட்டிட்டு அப்படி 80s ரீயூனியனில் கலந்துக்கிட்டு அப்படியே அவர் லைஃப் போச்சு. நிறைய படங்களில் அவருக்கு அண்ணன் தம்பி, மாமா மச்சான் வாய்ப்புகள்லாம் வந்தும் கூட அவர் நடிக்கலை. நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு விட்டுட்டார். அப்படிப்பட்ட மோகன் பல வருடங்களுக்கு பிறகு நடிச்சிருக்கிற படம் தான் இந்த ஹரா. இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அனுமோனும் மோகனும் தம்பதிகள், அன்பான தம்பதிகள். அவங்களுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை. ஸ்கூலுக்கு படிக்க போன இடத்துல அந்த பொண்ணை காணோம். அது எங்கே போச்சு, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, மகளை தேடி கிளம்புறாரு. மகளை தேடி கிளம்புற அந்த பயணத்தில் அவர் என்னென்ன சந்திக்கிறாரு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாரு, கடைசியில் மகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ மகளை தேடி செல்கிற ஒரு தந்தை தான் இதோட ஒன்லைன். இதில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சிறிஜி அப்படின்னு டேரக்டர். இதுக்கு முன்னாடி தாதா 87, அப்புறம் சமீபத்தில் பவுடர் மாதிரி படங்களை இயக்குனவர் அவர். அந்த படத்தை இயக்கியிருக்காரு. என்னன்னா, ஒரு தகப்பு காணாமல் போன ஒரு மகளை தேடி செல்கிற தகப்பன்கிற இந்த ஒரு லைன் கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம், ஆக்ஷனாக சொல்லியிருக்கலாம், சென்டிமெண்ட்டாக சொல்லியிருக்கலாம், எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் போலி மருந்து சமாச்சாரம், பாலியல் சமாச்சாரம், கல்வி தந்தைகளின் அட்டூழியம், அப்புறம் தொழிலதிபருடைய அட்டூழியம், இப்படி எல்லாத்தையும் போட்டு கலந்து கதை எந்த நேர்கோட்டில் போகணுமோ அதை விட்டுட்டு அங்கே அப்படி சிதறி இப்படி இந்த கதையை எங்கே கொண்டு போகிறோம், எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாமல் கடைசி வரை கொண்டு போயிருக்காரு விஜய் சிறிஜி. இதில் வேடிக்கை என்னென்னா, இதில் திடீர்னு நான் முஸ்லீம்ங்கிறாரு மோகன். அவர் ஆக்சுவலாக இந்து கதைப்படி. ஆனால் அவர் நான் முஸ்லீம்ங்கிறாரு, திடீர்னு தொப்பி போட்டு தொழுகிறாரு. அப்புறம் கோவை குண்டு வெடிப்பு விஷயத்த உள்ளே நுழைச்சி அதுக்கும் மோகனுக்கு ஒரு சிண்டு முடிச்சு போட்டு என்ன சொல்ல வர்றாரு படத்தில், என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது ஒரு தகப்பை மகளை தேடி போகிறான்னு இவ்வளோதானையா கதை, இதையா அப்படி முஸ்லீம் திடீர்னு மோகனுக்கு ஆதரவாக ஒரு தீவிரவாத கும்பல் திடீர்னு இறங்குது, அவரை காப்பாற்றி கொண்டு போகுது. அப்புறம் காணாமல் போயிடுது, அம்போன்னு விட்டுட்டு அப்புறம் போயிடுது. அப்படி எங்கெங்கெல்லாமோ போய் ஒரு வழியாக அவர் முடிக்கிறாரு வச்சுங்களேன். எப்படியோ கதையை முடிக்கிறாங்க. அனுமோல் அவருக்கு மனைவியாக தானே வர்றாங்க. அதுக்கு அவரை மோகனை பார்க்கும்போது அழுகுறது அவங்க வேலை. மற்றபடி இந்த படத்தில் ஹீரோயின் யாரும் பெருசாக இல்லை. அவருடைய மகளாக அவங்கள வேணா ஹீரோயின் சொல்ல. ஒரு பையன் காதலிக்கிறான், சந்தோஷ் பிரபாகர்னு ஒரு அறிமுக பையன் காதலிக்கிறான். அது தனிப்பட்ட டைப்பில் அப்படி போயிட்டுருக்கு. இல்லை இதில் என்ன விஷயம்னா, பல வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு மோகன் நடிக்கிறார்னா, அந்த கதை தேர்வு எப்படி இருக்கணும், நமக்கு என்ன கதை செட் ஆகணும் அவருக்கு தெரியும். அதோட கதை தேர்வில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத மோகன் எப்படி தவற விட்டார்னு தெரியல. ஏன்னா அவரே பல பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கதையை அப்படியே செதுக்கி அவர் டேரக்டர் கொண்டு வந்த கதையை நான் அப்படி மாற்றி இப்படி மாற்றி கிட்டத்தட்ட 7 தடவை மாற்றி 7வது ஸ்கிரிப்ட் தான் நம்ம படமாக பண்ணியிருக்கோன்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அப்படி என்ன தான் இந்த 7 தடவை என்ன தான் அந்த ஸ்கிரிப்டில் செதுக்குனாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதாவது மோகனுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இமேஜ் இருந்தது. என்னன்னா, ஒரு வெள்ளி விழா நாயகர், ஒரு சாஃப்டான ஹீரோ. அந்த நேரத்தில் 80s இளம் பெண்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, கமலுக்கே போட்டியாக வந்த ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு டாப் மோஸ்ட் நல்ல ஒரு டாப்பான ஒரு இமேஜ் அவருக்கு இருந்துச்சு.
ஆனால் என்ன ஆகுது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஏதோ இந்த படத்தில் புதுசாக நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. அவர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, அப்படியே ஸ்லோ மோஷனில் வர்றாரு, ஸ்லோ மோஷனில் போகிறாரு. லேசாக சென்டிமெண்ட் காட்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி நடிச்சிருக்காரு. மற்றபடி இது அந்த படம் இவருக்கு பெருசாக ஒன்றும் ரீஎன்ட்ரிக்கெல்லாம் கை கொடுக்கல. கொஞ்சம் கதை இவ்வளோ காலம் கழித்து நடிக்க வருவார், கொஞ்சம் கதை தேர்வில் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அவருக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சரி, இனியும் வந்து மோகன் நடிக்கணும்னு நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். அவருடைய கதை தேர்வுகளில் கரெக்டாக இருந்து நமக்கு எந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகும், நம்ம என்ன மாதிரி கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நடித்தார்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பேசப்படுவார். அவர் தன்னுடைய பாலிசியெல்லாம் உதறி தள்ளிட்டு கிடைக்கிற அண்ணன் கேரக்டரு, தம்பி கேரக்டரு ஏதோ ஒன்று அவர் சினிமாவில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்மளும் ஆசைப்படுறோம். விஜய் நடிக்கிற கோட் படத்தில் அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சுட்டும் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நம்புவோம். ஆனாலும் ஹரா படம் எந்த விதத்திலையும் மோகனுடைய ரீஎன்ட்ரிக்கு உதவவில்லை. இந்த படத்துக்கு ஒலிபெருக்கோட நட்சத்திர மதிப்பீடு 2.5. நன்றி நேயர்களே, உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.